ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் தந்த இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, உங்க கிருபைப்பா, கிருபைப்பா, கிருபை. எவ்வளோ பலவீனங்கள், தீங்குகள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாளில, இந்த நிமிஷத்துல ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய கிருபையினால எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு எங்களுடைய பலத்தினால நாங்கள் கடந்து போகக்கூடாது, உம்முடைய கிருபையினால கடந்து போகணும். எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, 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 பயப்படாதே. எனக்கு பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடும்படி கேளுங்க. ஆண்டவரே, நான் அடிக்கடி தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கிறப்பா, எல்லா பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். நீ பயந்து சோர்ந்து ஒளிந்து வாழுகிறவர்கள் அல்ல. நீங்க தைரியமா கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டியவங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து கொண்டு சொல்லுகிறார், நான் உன்னை கனம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். என்னுடைய அபிஷேகத்தினால உன்னை நிரப்ப போகிறேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப் போகிறாய். உன் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அநேகர் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க போறாங்க. உன்னிடத்திலிருந்து வெளிப்பட போகிற மகிமையை ஆண்டவருடைய மக்கள் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்துல ஒரு விசை உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய பலத்தினால் நீ ஒன்ன சாதிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரத்துல நீ இருப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உன்னிலே வெளிப்படும். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல என்னுடைய மகிமை உன்னிடத்துல வெளிப்படுத்த போகிறேன். உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க எதிர்பாராத அற்புதங்களை செய்கிற ஆண்டு. கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பாராத அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நீ காத்திருக்கும் போதெல்லாம் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒருத்தர் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற மக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த கவலைகளை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றுகிறார். உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமா சொல்லுங்க, அப்பா என் பிள்ளை இல்லை, அது உம்முடைய பிள்ளை, நீங்க பார்த்து கொள்ளுங்க. எனக்கு நிறைய நேரங்களில் பிள்ளைகளை குறித்த பயம் பெற்றோர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். இஸ்மவேலை ஆபிரகாம் ஒரே நாள்ல ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து வெளியே அனுப்பிட்டான். ஆனா ஆண்டவர் அந்த இஸ்மவேலை தம்முடைய கரத்தில் எடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஒரு பெரிய ஜாதியாய் மாறினான். ஆபிரகாம் வேண்டின, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கும் நீங்க இறங்குங்கப்பா, அவ்வளவுதான் செஞ்சான். ஆனா கர்த்தர் பார்த்து கொள்வா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைய நான் பார்த்துக்குவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கவலை எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிருங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, அழறீங்க. ஒரு சில பெற்றோர்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உன் பிள்ளை ரட்சிக்கப்படலை, இன்னும் அதே கோபம், வைராக்கியம், அதே ஓட்டம், அதே பயங்கரமான கோபம் வருது, உங்களை எதிர்த்து நிற்கிறான். நீங்க பார்த்த உடனே பயப்படுறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளை என்னைக்கு ரட்சிக்க போறீங்கன்னு கேட்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த பிள்ளைய தொடுவேன், அந்த பிள்ளைய கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வீடு கட்ட வேண்டியவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தர்றீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். வேலையில இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். இதுவரைக்கும் உனக்கு இருந்த தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற காரியத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்லை. இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அற்புதத்தின் வருடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார்.
ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில திறக்கப்படாத கதவுகளை கர்த்தர் திறந்து உன்னை அதிசயமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஆண்டவர் உன்னை நடத்த போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. இதுவரைக்கும் வெண்கல கதவு போல அசைக்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளை கூட, பலவீனங்களை கூட கர்த்தர் இந்த ஆண்டில அசைத்து மாற்ற போகிறார். அஸ்திபாரங்களையும் அசைக்கிற ஒரு கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அஸ்திபாரங்களை அசைக்கிறவர். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடின பொழுது அவருடைய கட்டுகள் அவிழ்ந்தது, அவர்களை சுற்றி இருந்தவருடைய கட்டுகள் அவிழ்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, விடுதலையோடு அவர்கள் நின்றார்கள். அந்த விடுதலையை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீர் உம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நோகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நோகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எல்லாரும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை துதிக்க துதிக்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே.
கரங்களை தட்டி மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து. எத்தனை பேர் நம்புறீங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? கரங்களை தட்டுங்க. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை காண செய்தீர், உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் போது எங்கள் மீட்பர் எங்களோடு இருந்து எங்களை நீர் இன்னும் மேன்மையாய் நடத்துவீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நீர் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு நிற்கிறோம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அருமையானவர்களே, வாசிக்க 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21, 22. ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஆபிரகாமை இந்த அபிமெலேக்கும் அவனோடு கூட இருக்கிற மக்களும் பயத்தோடு பார்த்தார்கள். அவனை அவர்கள் விலக்கி அனுப்பினார்கள். அவனிடத்தில் அவர்கள் எதிராக எழும்பினார்கள். சொல்லப்போனால் அவனுடைய துறவுகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் எந்த ஜனம், எந்த ராஜா இவனை துரத்தினானோ அல்லது ஒதுக்கினானோ அந்த ராஜா இவனிடத்துல வந்து இவனை பார்த்து சொல்றாரு, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை என்னவென்றால், யாரெல்லாம் அவருடைய மக்களாய் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறார்களோ அத்தனை பேரோடும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை அப்படி சொல்லுங்க, உன்னோடும் கர்த்தர் இருக்கிறார். கோபமா சொல்லாதீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உன்னோடும் கர்த்தர். ஆமா, எல்லாரோடும் ஆண்டவர் இருக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் என்று சொல்லுகிறது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். மோசே சொல்றார். அதே போல யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. அதுல பின்பகுதி சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை நான் 2 பகுதியாக பிரிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. நம்பிக்கையின் வார்த்தை. தேவன் உன்னோடு இருக்கிறார் அல்லது தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது அது எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இந்த நம்பிக்கையை பற்றி தான் முதல் வாரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். ஆனால் அடுத்த பகுதி, அடுத்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாட்சியின் வார்த்தை. சரிதானா? எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன சொல்ல போறாங்க? சாட்சி சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆமா, அபிமெலேக்கோ அவனோடு இருந்த அவனுடைய பிரதானியும் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து இந்த உலகம் சொல்ல போகுது. இந்த வருஷத்துல என்ன சொல்ல போகுது? ஐயா, அது மூஞ்ச பார்த்தா வெடியாதுங்க அப்படியா சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். போய் இது மூஞ்சில முழிக்கிறதா அப்படின்னாங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், இனிமேல் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? உன்னோடு
தேவன் இருக்கிறார், உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார், உன்னுடைய இரட்சகர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்ல போறாங்க. ஏன் சொல்ல போறாங்க? ஒரு 4 வார்த்தையை 3 வார்த்தையை நான் உங்களோடு சொல்லிவிட்டு இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். முதல்ல ஏன் சொல்லுவார்கள் அப்படின்னா, நீ வெற்றி பெற போகிறாய். ஆகவே எல்லாரும் உன்னை பார்த்து என்ன சொல்ல போறாங்க? பேசுங்களேன். ஆமா, இப்பதான் 12 ஆகுது, அதுக்குள்ள தூங்கிடுறீங்க. வேதம் சொல்லுகிறது நீ வெற்றி பெற போகிறாய். அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 21:22 நாம் பார்க்கிறோம், அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதி ஆகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வருடத்தில் ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள போகிறோம். என்ன சொல்ல போறோம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா என் கையின் கிரியைகளை நீர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படாமலே இருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் எதிர்பார்த்தது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கல. வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், உழைத்த அந்த பலன் நம்முடைய கைகளில் வரமாட்டேங்குது. நிறைய பேரை பார்த்து இருக்கிறேன், கடனை வாங்கியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது யாருக்கிட்ட வாங்கலாம்? அடுத்தது யாருக்கிட்ட வாங்கலாம், யாருக்கிட்ட பேசலாம், யாருக்கிட்ட கெஞ்சலாம்? இந்த வாழ்க்கையை இன்றையோட நீங்க விட்டுற போறீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு திறமை இல்லைன்னு ஒரு வேலை யாராவது ஒதுக்குனாங்கன்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உன்னை திறமையினால நிரப்புவார். அல்லேலூயா. விசேஷித்த ஞானத்தினால நிரப்ப போகிறார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உனக்கு ஞானத்தை தரப்போகிறார். அருமையான பிள்ளைக, தைரியமா இந்த வருஷத்துல அடியெடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னுடைய படிப்பின் காரியங்கள்ல ஒருவேளை உங்க வாத்தியார் சொல்லியிருக்கலாம், உங்க டீச்சர் சொல்லியிருக்கலாம், நீ உருப்பட மாட்ட, நீ பாஸ் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செய்து சொல்லுகிறேன், சோர்ந்து போகாத. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க பிள்ளைங்க? நீ தாம்மா நம்புற, மீது யாரும் நம்ப மாட்டேறாங்க. எவ்வளோ மார்க் வாங்குவேன் பிரின்ஸ்? 40 70 45 அப்படின்னா எத்தனை %? எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா? இன்னையிலேருந்து நீ என்ன சொல்ல போகிற தெரியுமா? அபவ் 90%. அல்லேலூயா. அது கூட குறைவு தான். ஏன் தெரியுமா? நான் சொல்லுவேன், கர்த்தரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா உன் கூட யார் இருக்கிறது? பிரின்ஸ், உன் கூட யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துவார். நீ படிக்க உட்காரும் போது, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட இருங்கன்னு கேட்டுப்பாரு. உனக்கு இருக்கிற உன்னுடைய டியூஷன் டீச்சரை விட ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டார். அவர் உன்னை இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் உற்சாகப்படுத்துவார். உன்னால் முடியும், நீ போ, நீ செய், இன்னும் மேன்மையாக இருப்பாய். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டு நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோட இருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஒருவேளை நீங்க வீடு கட்ட நினைச்சிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் செய்ய போகிற இந்த காரியத்தில் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க போகிறது. அல்லேலூயா. நீ செய்கிற காரியத்தில் நீ வெற்றி பெறுவதினாலே உன்னை பார்க்கிறவர்கள் சாட்சியா சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதல்ல என்னது? நான் வெற்றி பெறுவேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் வெற்றி பெறுவேன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட. இந்த வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை எங்கெங்கேயோ தேடுறோம். இல்லை, ஆசீர்வாதத்தை தேடி மனிதன் இன்னைக்கு ஓடுறான், உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதில் அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க.
ஆதியாகமம் 26:28. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் அருமையானவர்களை, இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இங்கே ஈசாக்கையும் அபிமெலேக்கையும் வேதம் சொல்லுகிறது. இந்த அபிமெலேக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈசாக்கு மிகவும் விருத்தி அடைந்த பொழுது அவனை பார்த்து சொல்கிறான், நீ எங்கள் கூட இருக்காத, எங்களை விட்டு போ என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். இப்போ அவன் போனான், துறவு வெட்டினான். அவங்க அப்பா தோண்டின துறவெல்லாம் இவன் திரும்ப தோன்றான். ஆனால் ஒவ்வொரு துறவிலும் அவனுக்கு பிரச்சனை வருது. ஒரு துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறான், வாக்குவாதம் வந்ததுனால. இன்னொரு துறவுக்கு சித்னா என்று பெயர் வைக்கிறான், எதிர்ப்பு. அப்போ இந்த 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 ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்ப்பையும் வாக்குவாதத்தையும் சந்தித்தார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வாழ்க்கையில எதிர்ப்பை சந்திக்காம நான் எதையோ ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் முடியாது. உண்மைதானா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஜெயிக்கணும்னா எதிர்ப்பை சந்திச்சதான் ஆகணும். அல்லேலூயா. அடுத்தது வாக்குவாதம். அவன் அந்த துறவை தோன்றான், அவங்க அப்பா தோன்றின துறவு. நல்ல கவனிங்க. இந்த மனிதன் ஆபிரகாம் அபிமெலேக்கு கிட்ட ஏற்கனவே இதை பற்றி பேசி, இதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த துறவுகளை இவர்கள் இந்த கேராரூர் மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு சொந்தமாக எடுக்க பார்க்கிறார். இப்போ எதிர்ப்பு வந்தது. ரெண்டாவது என்ன வருகிறது? வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம்னா என்ன? நம்ம ஊரில் சொன்னால் சண்டை வந்துச்சு. என்ன வந்துச்சு? சண்டை வந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைன்னா, கை கலப்பு நடக்கலை, வாய் சண்டையாகவே இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது? வாக்குவாதம். வாக்குவாதம் நடந்தது. திரும்பவும் சொல்கிறேன், நீ ஜெயிக்கணும்னா நீ வாக்குவாதத்தை மேற்கொண்டாகணும். அல்லேலூயா. இதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? வாக்குவாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. எத்தனை பேர் அது புரிஞ்சுது? நிறைய நேரங்களில் நம்ம வாக்குவாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மூச்சு பிடிச்சின்னு பேசுவோம், எவ்வளவு பேசினாலும் காரியம் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மருமகளுக்கும் மாமியாருக்கும் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்துன்னு நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போட்டு இருக்காதீங்க. வாக்குவாதம் ஒரு நாளும் உங்களுக்கு உதவாது. அல்லேலூயா. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, இவருக்கு எப்படி தெரியும் நம்ம சண்டை போட்டோங்க? இல்லை, வீட்டுக்கு வீடு. ஆமாம், இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சனியம் போய் சேர மாட்டேங்குதே. இதில் பரிதாபம் யார் தெரியுமா? ஆமாம், வீட்டுக்காரர் தான். இந்த பக்கமாக ஏம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா, அட்ஜஸ்ட் பண்ணுமா. அந்த பக்கம் போய்தாம்மா, இன்னும் அவங்க வயசானவங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க, இதுக்கு போய் நீ இவ்வளோ சண்டை போடுற, கொஞ்சம் இரு, பொறுமையாக இரு. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, பொறுமையாக இரு. இவர் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு ஒரு நாள் பின்னி எடுப்பாங்க, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையோன்னுவாங்க. சரிதானா? இப்போது வாக்குவாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது, விட்டுட்டு போகணும். ஆபிரகாமும் லோத்தும் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல உதாரணம். வாக்குவாதம் வந்துச்சு. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தனுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்த பொழுது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, நமக்குள்ளே என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, நம்ம யாரு? ஆமா, வீட்டில் இருக்கிறவங்கள சண்டை போட்டிங்கன்னா சொல்லிடுங்க, நீ நானும் ஒரு குடும்பத்து ஆளு, நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்க, எப்பா இருக்க போகிறது கொஞ்ச காலம், நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க தான், அமைதியாக இருந்துரு அப்படின்னு விட்டுருங்க. இல்லை, யார் விட்டு கொடுத்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். அல்லேலூயா. எந்த ஆபிரகாம் நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள்னு சொன்னாரோ அந்த ஆபிரகாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் அனுபவித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சாம் பாருங்க ஒருத்தன், இது வேணும் அது வேணும், இது கண் பார்வைக்கு நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குதுன்னு ஓடினாம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போச்சு. சாபமான ஒரு வாழ்க்கையாய் மாறினது. வாக்குவாதம் வரும், ஆனால் அந்த வாக்குவாதத்தை என்ன பண்ணுங்க? உதறிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன இடம் தெரியுமா? ரெகபோத். சொல்லுங்க பார்க்கலாம். ரெகபோத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க பெருகுவீங்க.
ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன். இந்த ஈசாக்கு எதிர்ப்பு வந்தது, வாக்குவாதம் வந்தது, அதையெல்லாம் உதறிவிட்டு அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்த்துட்டு போனான். கடைசியா ஒரு இடத்துல அவன் துறவு தோண்டினான். அந்த இடத்துல யாரும் வாக்குவாதமும் பண்ணல, எதிர்த்து நிக்கல. அதுக்கு ரெகபோத்னு பேர் வச்சுட்டு அவர் அருமையா ஒரு கூடாரத்தை போட்டு அங்க தங்கினாரு. இப்ப பாருங்க, எந்த ஜனம் அவனை துரத்தினார்களோ அவர்கள் அவனிடத்துல உடன்படிக்கை பண்ணும்படி வருகிறார்கள். அப்படி வந்தவங்க தான் சொல்றாங்க இந்த 28வது வசனத்துல, அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மோட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. 29வது வசனத்துல சொல்லுகிறது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. எனக்கு இரண்டாவது உங்களை என்னையும் பார்த்து இந்த உலகம் சாட்சியாய் சொல்ல போகிறது என்ன தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எதிர்ப்பு வந்தாலும் வாக்குவாதம் வந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த ரெகோபோத்தை நோக்கி நான் பயணம் போவேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில என்னை நீர் ஆசீர்வதிக்கிறதை இந்த ஜனங்கள் பார்க்கட்டும். அல்லேலூயா. சண்டை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் மண்டையை ஒருத்தர் உடைச்சிட்டு அதனால ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்த்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகவே நான் யார்? ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கிறேன். மூன்றாவது என்னை குறித்து ஒரு சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க தெரியுமா? ஒரு 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விருத்தி அடைந்தான். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, இருக்க இருக்க அவன் பெரியவனாய் மாறினான். தாவீதை அழிப்பதற்கு சவுல் எவ்வளவோ முயற்சி பண்ணார். ராஜாவா இருந்து கொண்டு தாவீதை அழிக்க முயற்சி பண்ணார். இப்போ தாவீது என்னன்னா ராஜாவா மாறிட்டார். இப்போ ராஜாவான பிறகு சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுனுடைய குடும்பத்திற்கும் யுத்தம் நெடுநாளாய் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதுல வேதம் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது நாளுக்கு நாள் பெரியவனானான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தோட இந்த தாவீது இருக்கும்போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்க 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. வாசிங்க. நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அல்லேலூயா. தாவீது பெரியவனாய் அல்லது அவன் விருத்தி அடைந்தவனாய் இருக்கும்போது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் செய்யப்பா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மூன்றாவது ஆண்டுடைய வேதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நீ பெரியவனாய் இருக்கிறாய் என்று கண்டு ஜனங்க சொல்ல போறாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் குறுக போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜான் ஏர்னா இனி அப்படி இல்லை, முளை அந்த மாதிரி பார் சூப்பராக சொல்லுது. ஜான் ஏர்னா முளை ஏறும். உன் நம்பிக்கை அப்படியே ஆகட்டும். நம்ம சொல்றோம் ஜான் ஏர்னா எல்லாம். போன வருஷம் கணக்கை நீங்க பார்த்தீங்கன்னா எதையோ எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. எப்படியோ முயற்சி பண்ணேன், ஒன்றும் நடக்கல. எப்படியாவது இதை செஞ்சு முடிச்சிடணும்னு யோசிச்சேன், நடக்கல. பொய்த்து போனது, எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனது, முயற்சிகள் பொய்த்து போனது, என்னுடைய ஆசை எல்லாம் பொய்த்து போனது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நீ விருத்தி அடைய போகிறாய். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, நீ பெரிய ஆளாக போற. 1ஆம் தேதி அதுவும் என்ன மாதிரி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நீ எப்படி ஆக போற? பெரிய ஆளாக போற. ஆகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ சாட்சியாய் சொல்ல போகிறாய். தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனால நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில வந்த எல்லா போராட்டம், பிரச்சனைகள், வேதனைகள், அவனுடைய ஜீவனுக்கு ஏதுவாய் வந்த எல்லா ஆபத்துகளிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை ஒரு குறிப்பிட்ட காலத்துல உயர்த்த ஆரம்பிச்சாரு.
அவனை எதிர்த்து நின்ற யாருமே அவனை மேற்கொள்ளல, அவன் பெரியவனாய் மாறினான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது கிடையாது, நீ குறைவுபட்டு போவது கிடையாது. நீ ஆண்டவருடைய நாமத்தினால வர வர விருத்தி அடைய போகிறாய். தோல்வி என்பதை ஆண்டவர் இந்த வருஷம் உங்ககிட்ட இருந்து மாற்ற போகிறார். அல்லேலூயா. அப்படியே பார்க்குது, தோல்வியை மாத்துறாரா? எப்போ மாற்ற போறாரு? இன்னைக்கு மாத்துறார். அல்லேலூயா. இன்னைக்கு மாத்துறார். நீங்களும் நானும் ஆண்டவரே என் கூட இருங்கப்பான்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுங்க, அவர் உங்களை நடத்துவார். தோல்வி அல்ல, எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. எப்போதும் வெற்றி உண்டு. உன்னை ஒரு நாளும் சத்துரு மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் உயிருக்கு ஏதுவான ஆபத்துகள் வந்த பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து பாதுகாத்து அவனுடைய எல்லா போராட்டங்களிலும் இருந்து அவனை விடுதலையாக்கி அவனை பெரியவனாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கேட்க போகிறோம், இந்த வருஷம் பூரா ஆண்டவரே ஆபிரகாமோடு இருந்தீங்க, அவனை நீர் பெரிய வெற்றி பெறுகிறவனாய் மாற்றினீர். ஈசாக்கோடு இருந்தீங்க, அவனை ஆசீர்வதித்தீர். தாவீதோடு இருந்தீங்க, அவனை பெரியவனா மாற்றினீங்க. என் கூட இருங்கப்பா, என்னுடைய எல்லா சூழ்நிலையை நீர் பார்த்து கொள்ளும். ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ அற்புதங்களை காண போகிறாய். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்ன பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே மார்பில் கையை வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்களை நான் நம்புறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த தோல்விகள், இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள், இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை விடுதலையாக்க போகிறீரப்பா. வாக்குவாதங்களை எங்களை விட்டு மாற்ற போகிறீர். வாய் திறந்து விசுவாசத்தோட சொல்லுங்க, வாக்குவாதங்களை எங்களை விட்டு மாற்ற போகிறீர், எதிர்ப்புகளை எங்களை விட்டு மாற்ற போகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில ரெகபோத்தை நீர் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ரெகபோத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். ரெகபோத்தை நீ அனுபவிக்க போகிறாய். நீ பெருகும்படிக்கு கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்க போகிறார். எந்த சத்துரு உன்னை ஒதுக்கினானோ, நீ என் கூட இருக்கக்கூடாது போ என்று அனுப்பினானோ, அதே அபிமெலேக்கு தேடி வந்தான். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். எனக்கு இந்த இடத்துல இருக்கிற அருமையான தேவஜனமே, உன்னை பார்த்து இந்த உலகம் சொல்ல போது, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அதை நாங்கள் கண்டோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் குறைவானது அல்ல. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த இடத்துல இருக்கிற அருமையான தேவஜனமே, அருமையான தம்பி சொன்ன மாதிரி 70க்கு 40, 45 இல்லை, 100க்கு 100 நான் வாங்குவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, 100க்கு 100 எனக்கு நீர் ஜெயம் தருவீர் ஆண்டவரே, 100க்கு 100 என்னை மேன்மைப்படுத்துவீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னுடைய பிரயாசங்களில 100 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க போகிறீர். அல்லேலூயா. நீ குறைவுபட்டு போனதே கிடையாது. அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் பிகோலும் அவனுடைய தலைவன் அபிமெலேக்கோ சொல்றாங்க, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கையிட்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும், தொழிலாகட்டும், வியாபாரங்கள் ஆகட்டும், எல்லா முயற்சிகள் ஆகட்டும், பிரயாசங்கள் ஆகட்டும், நீ வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்திலும், எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை வெற்றி பெற பண்ண போகிறார். அல்லேலூயா. வாக்கு பண்றவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் உண்மை உள்ள தேவன். நீ வெற்றி பெறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பெரியவனாக மாறுவாய், பெரியவங்களா மாறுவீங்க, வர வர விருத்தி அடைய போறீங்க. ஒருவேளை இந்த நாளில நீ அற்பமாய் நினைக்கிற காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுமானால் அது மேன்மையாய் மாறும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல குறைபட்டு நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அதே இடத்துல கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையில நீ கையிட்டு செய்கிற காரியத்துல இவ்வளவுதான் வருமானம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினாலே நீ பெருக போகிறாய், நீ பெருக போகிறாய், நீ பெருக போகிறாய். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஒரு கேள்வியாவே இருக்குது, ஏன் ஆண்டவரே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த குறை சொல்றீங்களா? எனக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த குறைகளை நீக்கி நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன்.
தாவீதோடு இருந்து நான் அவனை பெரியவனாக்கினது போல உன்னோடு இருந்து நான் உன்னை பெரியவனாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. நீ ஒரு நாளும் குறைபட்டு போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தினால இன்னைக்கு அதை எழுதி வச்சுங்க. நான் குறைபட்டு போக மாட்டேன். நான் பெரியவனாய் மாறுவேன். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் இன்னும் வெற்றி பெறுவேன். செய்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே காரியம் இதுதான். யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் என் கூட இருங்கப்பா. எங்கள் பெற்றோர் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய உறவுகள் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய நண்பர்கள் என்னோட இருக்கிறாங்களோ இல்லையோ, நீர் ஒருவர் என் கூட இருந்தால் போதும், நான் வெற்றி பெறுவேன். நீர் ஒருவர் என்னோடு இருந்தால் போதும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நீர் ஒருவர் என்னோடு இருந்தால் போதும், நான் பெரியவனாய் மாறுவேன். ஆண்டவரே, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்போது உங்க அப்பாவை நீங்க கையில பிடிச்சிட்டு போறீங்க. அப்பாவை கையில பிடிச்சிட்டு போறீங்க. அப்பா, என் கூட வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. இந்த உலக பிரகாரமான பெற்றோர்கள் உன்னை நடத்துவது அல்ல, உங்க அப்பா நடத்த போறாரு. பரம தகப்பன் உன்னை நடத்த போகிறா. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அப்பாவை பற்றி கவலை, அப்பா இல்லை சொல்றீங்களா? எனக்கு அவரை மறந்துடுங்க. ஆண்டவர் உனக்கு பரம தகப்பனாய் இருக்க போகிறார். அவர் உன்னை நடத்த போகிறார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் சாட்சியாய் சொல்ல போகிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அற்பமானவர்களையும் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி உயர்த்துகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உலகம் சாட்சி சொல்ல போகிறது. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்கே எழும்பி நிற்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் இவர்களோடு கூட இருக்க போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் கண்ட சூழ்நிலைகள் வேறு. இனி வருகிற காலங்களிலே நாங்கள் வெற்றி பெற போகிறோம். இனி வருகிற காலங்களிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இனி வருகிற காலங்களிலே நாங்கள் உயர்த்தப்பட போகிறோம், பெரியவர்களாய் மாறப்போகிறோம். எங்களை பார்க்கிற மக்கள், எங்களை சுற்றி இருக்கிறவங்க, வேலைத்தலத்தில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படியே நீர் எங்களோடு இருந்து நடத்தும். இந்த ஆண்டை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.